நம்மளுடைய மனிதர்கள் கடந்த 2018க்கு முன்னாடி நம்ம கருந்துளை அப்படின்றது ஒரு தியோரிட்டிக்கல் ஆப்ஜெக்ட், இது ஃபேக்சுவல் ஆப்ஜெக்ட் கிடையாது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். பட் 2018 நம்ம M87 அப்படின்ற கருந்துளையை புகைப்படம் எடுத்ததுக்கப்புறம் ஐன்ஸ்டீன் சொன்னது உண்மை. கண்டிப்பாக ரொம்ப பவர்ஃபுல்லான ஸ்பேஸ் எலமெண்ட்னா கருந்துளை தான், அது நம்ம யூனிவர்ஸில் இருக்குது அப்படின்றத நம்ம நம்பணும். அதுக்கப்புறம் பல கருந்துளைகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அந்த வரிசையில் கடந்த 2019 மே 21 ஒரு குறிப்பிட்ட இடத்துல அதிகமான ரேடியோ சிக்னலும் அதிகமான கிராவிடேஷனல் டிஃபரன்ஸும் வரதை சயின்டிஸ்ட் வந்து நோட் பண்ணாங்க. அதை இன்டெப்தா அனலைஸ் பண்ணும்போது அங்கே 2 விசித்திரமான கருந்துளைகள் மெர்ஜ் ஆகிறத அவங்க பார்த்துருக்காங்க. அது எவ்வளோ தொலைவு தாண்டி இருக்கு, தென் அதோடைய விசித்திரத்தன்மை என்னதான் அப்படின்றத நம்ம இந்த வீடியோல டீட்டெயிலாக பார்க்கலாம். நீங்க என் கூட சேர்ந்து பயணம் பண்ணுங்க. கிட்டத்தட்ட நம்ம 17 பில்லியன் ஒளியாண்டுகள் பயணம் பண்ண போறோம். உங்களுக்கு இந்த மாதிரியான விண்வெளி சார்ந்த பதிவுகளுக்கும் நம்மளுடைய ஓன் எர்த் பத்தின பல இன்ஃபோஸ் திறந்து வரதுக்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. ஐ எம் லோகபால கார்த்திகேயன். யூ ஆர் வாட்சிங் ஜெனித் ஆஃப் சயின்ஸ். நம்மளுடைய விஞ்ஞானிகள் கடந்த பிப்ரவரி 2016 லீகோ அப்படின்னு சொல்லக்கூடிய லேசர் இன்டர்ஃபெரோமீட்டர் கிராவிடேஷனல் வேவ் அப்சர்வேட்டரி மூலமாக நம்மளுடைய விண்வெளியை ப்ரௌஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. தட் மீன்ஸ் அனலைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படி பார்க்கும்போது ஒரு குறிப்பிட்ட இடத்துல கிராவிடேஷனல் வேவ் ஈவெண்ட் அப்படின்றது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கு. அதாவது ரொம்ப கூடியும் குறைஞ்சும் இந்த மாதிரியான மாறுபாடுகள் அப்படின்றது அதிகமாகிட்டே இருந்திருக்கு. இந்த ஒரு நிகழ்வுக்கு காரணம் என்ன, அந்த ஒரு கேள்விக்கான பதிலை அவங்களே ரிசர்ச் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ ரொம்ப டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணும்போது அங்கே 2 மிகப்பெரிய பிளாக் ஹோல் ஒன்று சேர்றதா அவங்க கவனிச்சாங்க. இது என்னதான் 2016 இதை ஆராய்ச்சி பண்ண ஆரம்பித்தாலுமே இதை கன்ஃபார்ம் பண்ணது பார்த்தோம்னா 2019 மேலே தான். தென் இதை எல்லாத்துக்கும் தெரியணும் அப்படின்னு 2020 தான் டிஸ்கவரும் பண்ணியிருக்காங்க. சரி, இப்போ நம்ம அந்த கருந்துளையை நோக்கி போகலாம். இந்த கருந்துளை அப்படின்றது நம்மளுடைய பூமியிலிருந்து கிட்டத்தட்ட 17 பில்லியன் ஒளியாண்டுகள் தொலைவில் இருக்குது. ஸோ நம்ம அந்த இடத்துக்கு போய் பார்த்தோம்னா இந்த கருந்துளை அப்படின்றது ஒரு கருந்துளையாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. இதில் 2 கருந்துளை இருக்குது. இதில் 2மே சூப்பர் மேசிவ் பிளாக் ஹோல் தான் அப்படின்றத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். தட் மீன்ஸ் நம்ம சூரியனோட கம்பேர் பண்ணும்போது பல மடங்கு மாஸ் அதிகமாக இருக்கும். இதில் ஒரு கருந்துளை அப்படின்றது நம்ம சூரியனோட கம்பேர் பண்ணும்போது நம்ம சூரியனை 85 சூரியனா ஒன்று சேர்த்தோம்னா எவ்வளோ மாஸ் இருக்குமோ அதுக்கு ஈக்குவலான மாஸ் இருக்குது. அதாவது நம்ம சூரியனோட 85 மடங்கு அதிகமான மாஸ் கொண்ட ஒரு கருந்துளை. தென் இதோடைய கம்பேனியன் பிளாக் ஹோல் அப்படின்றதும் கொஞ்சம் சலச்சத்தில் நம்ம சூரியனோட கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட 66 சூரிய மாஸுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்றத அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதோடைய மெர்ஜிங் ஈவெண்ட் அப்படின்றதும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. அதாவது 2மே ஒன்று சேரும் இல்லையா, அந்த ஒரு ஈவெண்ட் அப்படின்றதும் ரொம்ப வித்தியாசமாக இருக்கிறத சயின்டிஸ்ட் வந்து நோட் பண்ணாங்க. தி சென்டர் ஃபார் கம்ப்யூட்டேஷனல் ரிலேட்டிவிட்டி அண்ட் கிராவிடேஷன் அப்படின்ற அந்த ஒரு இடத்துல இருக்கக்கூடிய சயின்டிஸ்ட் டீம் நாங்கள் முதல் முறையாக ஒரு கருந்துளை மெர்ஜ் ஆகிறத கண்டுபிடிச்சிருக்கோம். இது ரொம்ப விசித்திரமான முறையில் மெர்ஜ் ஆகுது அப்படின்றதே அவங்க சொல்கிறாங்க. ஸோ இதை பற்றி நாங்கள் இன்னும் டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணோம்னா ஒரு சில அப்சர்வேட்டரி எங்களுக்கு தேவைப்படுது. அதனால லீகோ அப்படின்ற ஒரு அப்சர்வேட்டரியோட இவங்க கொலாபரேஷன் பண்ணிட்டாங்க. தென் விர்கோ அப்படின்ற இன்னொரு டீம்ஸோடையும் இவங்க கொலாபரேஷன் பண்ணிட்டாங்க. ஸோ 2 மிகப்பெரிய ஜாம்பவானோட இவங்க கொலாபரேட் பண்ணதுக்கப்புறம் இந்த பிளாக் ஹோல் எதுக்காக தான் மெர்ஜ் ஆகுது அப்படின்றதற்கான கேள்விக்கான பதிலை இவங்க தேட ஆரம்பித்தாங்க. தொடர்ந்து அந்த ஒரு கருந்துளையை ஆராய்ச்சி பண்ண இவங்களுக்கு தெரிய வந்த ஒரு சில இன்ஃபோ என்னன்னா, இந்த 2 கருந்துளையும் ஒரு இன்டர்மீடியட் மாஸ் இருக்கக்கூடிய பிளாக் ஹோல். இந்த 2 பிளாக் ஹோலும் மெர்ஜ் ஆனதுக்கப்புறம் ஒரு சூப்பர் மேசிவ் பிளாக் ஹோலாக வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்க்கும்போது ஒரு கருந்துளை அப்படின்றது கிட்டத்தட்ட 85 சோலார் மாசஸ்க்கு ஈக்குவலாகவோ இன்னொரு கருந்துளை 66 சோலார் மாசஸ்க்கு ஈக்குவலாகவும் இருந்துச்சு. ஸோ இது 2 மெர்ஜ் ஆகும்போது கண்டிப்பாக இதோடைய மேஸ் அப்படின்றது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறதை விட அதிகமாகவே இருக்கும் அப்படின்றதான் இவங்களுடைய ஒரு மிகப்பெரிய ப்ரெடிக்ஷன் அண்ட் கன்க்ளூஷன். இவங்களுடைய ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, இந்த மிகப்பெரிய கருந்துளைகள் 2 வெவ்வேறு கருந்துளைகளும் எதுக்காக மோதுது அப்படின்றத இவங்க வெளி உலகத்துக்கு சொல்ல வராங்க. இந்த கருந்துளையை ஆராய்ந்த இந்த சயின்டிஸ்ட் டீம் சொல்கிறது என்னன்னா, இந்த 2 கருந்துளையும் ரொம்ப பக்கமாக வந்திருக்கலாம். மேபி இந்த 2 கருந்துளையுமே தனித்து விடப்பட்ட கருந்துளையாக இருக்கலாம் அப்படின்றத சொல்கிறாங்க. நம்மளுடைய யூனிவர்ஸில் எக்கச்சக்கமான கருந்துளைகள் இருக்குது. நம்மளுடைய எழுதப்படாத திருத்தப்படாத ஒரு சின்ன ரூல் என்னன்னா, கருந்துளை அப்படின்னா ஒரு கேலக்சிக்கு மையத்தில் இருக்கணும்.
அதை கேலக்ஸியை மொத்தமாக ரூல் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய தலைவரியாருன்னா இந்த பிளாக் ஹோல் தான். ஸோ இந்த பிளாக் ஹோல் அப்படின்றது கேலக்ஸி மையத்தில் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். பட் ஒரு சில பிளாக் ஹோல்ஸ் அப்படின்றது ஒரு கேலக்ஸிக்கு மையத்தில் இல்லாமல் ஃப்ரீயாக ஃப்ளோட் ஆகிட்டு இருக்கும். அதாவது ஃப்ரீ ஃப்ளோட்டிங் பிளாக் ஹோல் கூட நம்ம சொல்லலாம். அந்த பிளாக் ஹோலுக்குன்னு ஒரு தனி இடம் இருக்காது, அதுக்குன்னு ஒரு தனி நட்சத்திரங்கள் அப்படின்றது இருக்காது. ஸோ அது தனியாக நம்மளுடைய யூனிவர்ஸில் திரிஞ்சிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஏதோ ஒரு கருந்துளை தான் கண்டிப்பாக அதை சுற்றி புதுவிதமான ஒரு சின்ன கேலக்ஸி மாதிரியான வடிவமைப்பை உண்டாக்கியிருக்கோம். தென் அந்த 2 கேலக்ஸியுமே மெர்ஜ் ஆகிறதுக்கு காரணம் இந்த புதுசாக அங்கேருந்து வெளியிருந்து வந்த அந்த ஒரு பிளாக் ஹோல் அப்படின்றது அந்த இன்னொரு பிளாக் ஹோலை நோக்கி வந்திருக்கலாம். ஸோ இதனால் இந்த ஒரு பிளாக் ஹோல் மெர்ஜிங் அப்படின்ற அந்த ஒரு ஈவெண்ட் வந்து நடக்கலாம் அப்படின்றாங்க. அண்ட் செகண்ட் சினேரியோ பார்த்தோம்னா இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு கேலக்ஸி இருக்குது. அந்த கேலக்ஸியில் ஒரு நட்சத்திரம் தான் இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. அதில் எக்கச்சக்கமான நட்சத்திரங்கள் இருக்குது. அதில் கண்டிப்பாக 110 நட்சத்திரம் கூட ஒரு மிக பிரம்மாண்டமான நட்சத்திரமாக இருக்கலாம். மேபி அந்த நட்சத்திரம் வெடித்து அந்த இடத்துல இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்ட் அண்ட் அதோடைய ப்ரெஷர் காரணமாக கண்டிப்பாக அந்த இடத்துல புதுசாக ஒரு சின்ன கருந்துளை உருவாகிருக்கலாம். அப்படி உருவாகும் போது அதை சுற்றி இருக்கக்கூடிய சின்ன சின்ன நட்சத்திரங்களை தன்னோட இழுத்து அது ஒரு புது கேலக்ஸியாக மாறுறதுக்கு கூட சான்ஸ் இருக்குது. மேபி இந்த மாதிரியான ஒரு ஈவெண்ட்னால கூட இந்த கேலக்ஸி அப்படின்றது புதுசாக உருவான பிளாக் ஹோல்னால் உருவான புது கேலக்ஸி அப்படின்றது அதோடைய பேரண்ட் கேலக்ஸி, அதோடைய ப்ரீவியஸ் கேலக்ஸியோட மெர்ஜ் ஆகலாம். தட் மீன்ஸ் இது ஒரு பிளாக் ஹோல் கொல்யூஷன் தானே. ஸோ கேலக்ஸி மெர்ஜ் ஆன இந்த பிளாக் ஹோல் மெர்ஜ் ஆன ஸோ இந்த 2 பிளாக் ஹோலும் மெர்ஜ் ஆனதுக்கு இது கூட ஒரு ரீசனாக இருக்கலாம் அப்படின்றத இவங்க வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க. ஸோ என்ன ஏதோ நம்ம ஒரு நூற்றாண்டாக நம்பிட்டு இருந்தக்கூடிய இந்த ஒரு கருந்துளையை நம்ம ரீசெண்டாக தான் கேப்சர் பண்ணோம். பட் அதுக்குள்ளே நம்ம அதோடைய ஆக்டிவிட்டியை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிட முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. ஸோ ஃப்யூச்சர் டெக்னாலஜி கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆகும், நம்மளுடைய விண்வெளி பற்றின அறிவும் நல்லா வளரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்ப்போம். இதே மாதிரி ஒரு வித்தியாசமான வீடியோவில் நம்ம கண்டிப்பாக சந்திக்கலாம். உங்களுக்கு இந்த கருந்துளை மெர்ஜிங் பற்றின உங்களுடைய கருத்து ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீங்கள் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். தென் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் ரொம்ப அன்எக்ஸ்பெக்டட் வீடியோ உங்களுக்கு வரணும்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you in the next video. Bye. மரம் வளர்ப்போம், வரும் கால சந்ததிகளை காப்போம்.